ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி வந்து நம்ம டபுள் டயர் கேப் உள்ள ஸ்டாண்டு வந்து செய்ய போகிறோங்க. சரி, செய்ய தானே போகிறேன், அதுக்கு முன்னாடி நீ எதுக்கு வீடியோ போட்ட அப்படின்னு தானே கேட்குறீங்க. உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. வேறு ஒன்றும் இல்லைங்க. அந்த ஸ்டாண்டு செஞ்ச உடனே நான் அதில் எல்லாம் அடுக்க ஆரம்பிப்பேன். ஒரு 10 வைக்கலான்னு நினைக்கிறேன், 10 12 தொட்டிகள் வைக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ என்னோடய ஐடியா என்னென்னா, இப்போ ஒரு டபுள் டயரில் வந்து மிளகாய் செடி, அடுத்ததில் கத்திரிக்காய் செடி, அடுத்ததில் வெண்டைக்காய் செடி அப்படின்னு வைக்கலாமா அப்படின்னு ஒரு பிளான். ஆனாலும் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அதுதான் வந்து மைண்டுக்குள்ளே வருது. ஒரே மிளகாய் செடியாக வெண்டைக்காய் செடியாக ஒரே இதில் வைக்கலாமா, இல்லை எல்லாத்தையும் கலந்து வைக்கலாமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அது நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரே சரியான ஆள் யாராக இருக்க முடியும்னா என்னுடைய உறவுகள் தான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எல்லா டபுள் டயர் அந்த ஒரு 12 செடி ஒட்டுக்கா வைக்கிறேன் அப்படின்னா 12லையும் எல்லா செடியும் கலந்து வைக்கவா, இல்லை தனியாக மிளகாய் செடி, தனியாக வெண்டைக்காய், தனியாக சின்னவரைக்காய், தனியாக அவரைக்காய், தனியாக கத்தரிக்காய் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டாண்ட்லேயும் வைக்கவா? எனக்கு நீங்கள் அதை பற்றி ஐடியா கொடுங்க. ஏன்னா இன்னையிலேருந்தே நான் அந்த மாதிரி செய்கிறதுக்காக ஏற்பாடுகள் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்திங்களா, இந்த ஒரு இடத்த மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு டயர் டபுள் டயர் ஸ்டாண்டு வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் இனிஷியலாக ஒன்று வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். அப்படி எடுத்து வைக்கும்போது எதை எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன். சரிங்களா?